சுயசக்தி விருதுகள் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கும் ஆளுமைகள் உங்கள் இருவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னது என்னன்னா, கிராமத்துல அடிக்கடி பாம்பு கடிச்சு நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. ஐயோ பாம்பு கடிச்சு செத்து போயிடுவாங்க. எப்ப கேட்டாலும் ஒரு குடும்பம் அப்படியே நிற்கதியா நின்றுடும். ஏதாவது பண்ணணும் அப்படிங்க உடனே அவரு நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்ற ஒரு பெரிய சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்திய அரசாங்கத்துல 2005ல. அது மூலமா தான் அந்த 108 ஆம்புலன்ஸ், அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் இந்தியா முழுக்க அறிமுகம் செய்கிறாரு. அந்த நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன்ல என்ன சொன்னாங்கன்னா, பிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இதற்கான மருந்துகள் இருக்கணும். அப்படி இருந்தாதான் உடனே அவசர சிகிச்சை கொடுக்க முடியும். அந்த மருந்து இருக்கணும்னா அந்த மருந்து வந்து அது ஒரு டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணணும். அந்த டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணணும், ஃப்ரிட்ஜ் இருக்கணும். ஆனா சுகாதார நிலையங்கள் சம்டைம்ஸ் அதெல்லாம் இருக்காது. ஆனா அந்த ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கும் தனியா ஒரு பட்ஜெட்டை மத்திய அரசாங்கம் கொடுக்குற மாதிரி செய்து, என்ன ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆனாலும் சரி அந்த சுகாதார நிலையத்தை செய்து கொள்ளலாம். இல்ல ஒரு பாத்ரூம் கதவு உடஞ்சிடுச்சுனாலும் அந்த சுகாதார நிலையத்துல அவங்களே போட்டுக்கலாம். ஒரு லெட்டர் போட்டு சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் காசு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி அந்த நிலையத்துக்கு வரத்துக்குள்ள 1 மாசம் ஓடிடும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் செய்வாரு. அதை பத்திலாம் நம்ம பேசுவோம். நாய்க்கடியா இருக்கட்டும், பாம்பு கடியா இருக்கட்டும், இதுதான் வீட்டுல பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா தேர்தல் களத்துல நான் நின்னதில்லை. அதுக்கப்புறம் 2024 அந்த வாய்ப்பு நாடாளுமன்ற தேர்தலில் கிடைச்சது. அப்போ வந்து மக்கள் எனக்கு அவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. அது என்னோட கடின உழைப்பு தான், வேற எதுவும் சொல்ல முடியாது. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களுக்கும் நான் பயணம் செய்திருக்கிறேன். இப்போ கூட தர்மபுரியில கிட்டத்தட்ட 320-400 கிராமங்கள் கிட்ட இருக்கு. நான் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போனேன். எல்லாரையும் போய் பார்த்து கை கொடுப்பேன். எல்லார்கிட்டையும் கை கொடுத்து பேசுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு நீங்க இன்ஸ்பிரேஷன் அவார்டு கொடுக்குறீங்க. என்னுடைய இன்ஸ்பிரேஷனே மக்கள் தான். அவங்க கிட்ட போனேன், இன்ஸ்பயர் ஈச் அதர், அவ்வளவுதான். அது வேற எதுவும் இல்லை. அங்க பார்த்தோன்னே எனக்கு பீப்புள்ஸ் பர்சன் மாதிரி ஆயிடும். அவங்களை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமாயிடும். அதே போல என்ன பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷமாயிடும் எப்பயுமே. அது ஒரு பெரிய விஷயம். அதே போல குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு முதல்ல அதெல்லாம் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இங்க வந்து அவார்டு வாங்க ஒருத்தர் அதான் சொன்னாங்க, குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இருக்கணும். அதனால சுயசக்தி அவார்டுன்னு சொல்றதுக்கும் அந்த சக்தி அவார்ட்ல வந்து சுயங்கிறது நம்ம குடும்பம் தான் போல இருக்கு. அதுதான் எல்லாருக்கும் அந்த ஃபேமிலி தான். அதே போலதான் எல்லாருக்கும் ஃபேமிலி, நம்ம சுற்றி இருக்கிற நம்மளுடைய சமுதாயம். நன்றி.